ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மினிஸ் டிஎன்பிசி அகாடமி. அடுத்து இன்றைக்கி இந்த டேக்கானில் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் பண்ணலை அப்படின்னா இலக்கணம் ஃபஸ்ட்டு இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் பார்க்கணும். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் அது மட்டும் தான் பேலன்ஸு. அது பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டேக்கானது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நம்ம ஸ்டடி பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகை என்னென்ன வகை இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறை தான் இலக்கணம். அதாவது ஒரு மொழியை எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் எழுதணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறைக்கு பேர் தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம நினைப்போம் 6th ஸ்டாண்டர்ட் தானே, இதில் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ லைன் பை லைனாக என்ன சின்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம விட்டுட்டு போவோம். அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ எதையும் நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது, எல்லாமே படிச்சுக்கணும். தமிழ் மொழியின் இலக்கணங்கள் எத்தனை அப்படின்னா 5 வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கண்டிப்பாக இதை கேட்பாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதாவது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ தமிழ் மொழியில் எத்தனை வகையான இலக்கணம் இருக்குன்னா 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. ஓகேவா? இதுதான் அந்த 5 வகை. அடுத்து எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. அதாவது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. நம்ம சொல்கிறோம்ல ஒளி எழுத்து அப்படின்னு அதை சொல்கிறதும் எழுதுறதும் வரி வடிவமாக எழுதுறதும் அதுக்கு பேர் தான் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உயிரெழுத்துக்களில் ஃபஸ்ட்டே என்னது இலக்கணம்? எழுத்து இலக்கணம் தான். ஸோ அதனால தான் நம்ம எழுத்தை பற்றி படிக்கிறோம். உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையான காற்று. உயிருக்கு முதன்மையானது நமக்கு எல்லாம் தெரியும், காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளினால் முதல் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 3 வகையாக 3 செயல்முறை மூலம் பிறக்குது. என்னென்ன அப்படின்னா வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் ஆகிய 3 செயல்களின் காரணமாக இந்த 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஓகேவா? இது ஒழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நெடில் எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள். இங்கே உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. நெடிலை பொறுத்த வரைக்கும் 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. அ, இ, உ, ஏ, ஓ 5ம் ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் என்னது நீண்டு ஒலிக்கின்றன. ஓகேவா? குறுகி ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, ஓ இருக்குல்ல ஆகிய 5 எழுத்துக்களும் குறி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. நீண்டு ஒலிக்கிற ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அதாவது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் எழுத்துக்கள் என வகைப்படுத்துகிறோம். அடுத்து மாத்திரை. மாத்திரை அப்படின்னா ஒரு சொல்ல அதாவது ஒரு எழுத்தை உச்சரிக்கும். மாத்திரை என்பது இங்கு கால அளவு. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கும். இது கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு கை நடிக்கோ ஆகும் காலம் ஆகும். அதாவது ஒரு தடவை கண்ணை இமைக்கிறதுக்கும் மூடி அதாவது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த நேரத்துக்கும் அதே மாதிரி இப்படி சொடக்கு போடுறோம்ல ஒரு நொடி, அதுக்கும் உள்ள கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது குறில் எழுத்தை குறிக்கும் மாத்திரை அளவு அப்படின்னா குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஓகேவா? குறியில குளிக்கிறதுக்கு 1 மாத்திரை தேவை. நெடில் குறிக்கிறதுக்கு 2 மாத்திரை. ஓகேவா? அப்போது இதுதான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை என்னென்ன சொல்கிறோம்? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாம் எப்படி பிறக்குதான்? வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் ஆகிய 3 செயல்பாடுகளின் காரணமாக உயிரெழுத்துக்கள் பிறக்குது. ஓகேவா? அடுத்து உயிரெழுத்துக்களில் 2 இருக்குது. உயிர் குறில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் அப்படின்னா 5 இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7
நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கால அளவு இருக்குது. அதுக்கு பேர் மாத்திரை. அந்த மாத்திரை என்ன அப்படின்னா கண்ணிமைக்கும் நேரம், அந்த நேரம், அப்புறம் வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு இப்படி சொடுக்கு போடுறோம்ல அந்த நேரம், அதுதான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் வந்துட்டு என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18 இருக்குது. ஓகேவா? இக்குலேருந்து இன்னு வரைக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்துட்டு 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அந்த 18 மெய்யெழுத்துக்களை 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், அடுத்து இடையினம். கசட தபர ஞஞன நமன எரள வளல, அதை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். அதுக்கு என்ன செய்யணும்? கசட தபர அப்படின்னா மேலே புள்ளி வச்சுக்கிறணும். ஓகேவா? வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் குறிக்கும் கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை. என்ன அளவு? அரை மாத்திரை தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும். மொத்த இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன? ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை பாருங்கள். மொத்த இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்து வந்து எழுத்துனா என்னது? ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் ஆகிய எழுத்துக்கள் தான் எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நம்ம உயிரெழுத்துக்கள் என்ன எப்படி வருது? முதன்மையானது உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. அது 3 வகையாக வந்துட்டு உதடுகளை குவித்தல், விரித்தல், வாயை திறத்தல். ஓகேவா? கரெக்டு. அடுத்து வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஆ இ உ ஏ இது வந்துட்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அடுத்து வந்துட்டு இது வந்து நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கின்றன. அடுத்து குதிரை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. நெடில் எழுத்துக்கள் வந்துட்டு 7. மாத்திரைனா சொற்களை ஒலிக்கும் கால அளவுக்கு பேர், அதை எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவுக்கு பேர் வந்துட்டு மாத்திரை. அதில் குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு வந்துட்டு அரை மாத்திரை. நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு வந்துட்டு குரில் எழுத்து குறிக்கிறதுக்கு வந்துட்டு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு வந்துட்டு 2 மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களில் 3 வகைகள் இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை குறிக்கிறதுக்கான என்ன மாத்திரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரை மாத்திரை அளவு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏன் வல்லினம் அப்படின்னா கசட தபர இது வந்துட்டு எப்படி ஒலிக்குதான்? வன்மையாக ஒலிக்குது. அதாவது கொஞ்சம் வன்மை மீன்ஸ் கொஞ்சம் இக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அப்படின்னும்போது கொஞ்சம் வன்மையாக இருக்குது. ஸோ இது வந்து வல்லினம் கசட தபர. அடுத்து வந்து ஞஞன நமனன்ற வந்து லேசாக சொல்கிறோம். ஸோ வந்து ஞஞன நமன. எரள வளனா வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இடையினமாக இருக்குது. அதனால தான் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உயிர்மை. மெய்யெழுத்துக்கள் 18, உயிரெழுத்துக்கள் 12. ரெண்டையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு 216 உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. எத்தனை? 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்வதால் உயிர்மை குரில் தோன்றுகிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா இது வந்துட்டு உயிர்மை குரில். இதேவும் இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா இதுக்கு பேர் உயிர்மை நெடில். இதென்னாகும்? இது வந்து கா நீண்டு ஒலிக்கும். இது வந்து கா. ஸோ கான்றது உயிர்மை குரில், கா அப்படின்றது உயிர்மை நெடில். ஓகேவா? ஸோ வந்து உயிர்மை எழுத்துக்களில் 2 வகையாக பிரிக்கிறோம். உயிர்மை குரில், உயிர்மை நெடில். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து. ஓகேவா? ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எத்தனை அப்படின்னா அரை மாத்திரை அளவு தான். ஓகேவா? இது வந்துட்டு நீங்கள் மாத்திரை எழுதி வந்துட்டு பிரித்து பழகணும். ஓகேவா? உயிரெழுத்தி தொடங்கும் 2 வகை. இது வந்து மொழிபெயர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் என்ன சொல்லு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஒரே எழுத்து தான், ஆனால் 2 எழுத்துனா பூ அப்படின்றதுல ஓரெழுத்து ஒரு மொழி சொல் தான். ஆனால் இதோட இது என்னது? நெடில் தெழுதுனால 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை சொல் என்ன எழுதலாம்? எக்குன்னு எழுதலாமா? எப்படி? ஏக்கு வந்துட்டு 1 மாத்திரை, கூக்கு 1 மாத்திரை, இக்குக்கு வந்துட்டு அரை மாத்திரை. ஸோ வந்து 2 அளவு சொல்ல அதுதான். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அது என்னென்ன இலக்கணம்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம்,
அணி இலக்கணம். மெய்யெழுத்துக்களை 3 வகையில் என்ன பிரிக்கலாம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் மொழி எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா, குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, அடுத்து என்னது? மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அவ்வளோதான். இதுதான் நம்ம இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம். இது அழகாக இலக்கண நோட்டில் ஒரு வரி இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க. மொழித்திறனும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஈஸி படிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தான். நாளைக்கு நான் இது அடுத்த இயலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின் கேட்டுட்டு தான் கொண்டுட்டு போவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. தேங்க்யூ.